கால்சியம் மற்றும் இரும்பு சத்தை அதிகரிக்க, ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க, இரத்த சோகை நோயை நீக்க எந்த ஒரு உணவையுமே நீங்க தேடி போகணுன்ற அவசியமே கிடையாது. இந்த ஒரு விதை மட்டுமே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கும். குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். உடல் எடை குறைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா இந்த உணவை தேடி போகலாம். எல்லாத்தை விட மிக முக்கியமானது, உடல்ல நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த விதை அவ்வளவு ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். இந்த விதை என்ன, இதனுடைய மருத்துவ பலன்கள் என்ன, எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இது பேர் சாலியா விதை, அதாவது இன்னொரு பெயர் ஹலீம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளை கிடைக்கும். சாலியா விதை அப்படின்னு கேளுங்க. ஆன்லைன்ல தேட போறீங்கன்னா ஹலீம் சீட்ஸ் அப்படின்னு கேளுங்க, கிடைக்கும். விலையெல்லாம் அதிகமான விலை அப்படிலாம் எதுவும் கிடையாது. நார்மலாக எள்ளுலாம் என்ன ரேட்டுக்கு விற்குதோ அந்த ரேட்டு தான். பார்க்கறதுக்கு எள்ளு மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட கருப்பு எள்ளு கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த சாலியா விதையில அதிகப்படியான விட்டமின் சி, ஏ, இ, இரும்புச்சத்து, நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்துக்கள் இருக்கு. முதல்ல இதை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறமா அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு சாலியா விதை எடுத்துங்க. ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ஒரு டீஸ்பூன் சாலியா விதையில 12 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து இருக்கு. ரொம்ப அளவுக்கு அதிகமாகவும் பயன்படுத்தக்கூடாது. இப்போ இதை ஒரு தடவை அலசிடுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் குறைவாகவே ஊற்றிங்க. இது 8 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதாவது நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி ஊற வச்சிருங்க. கரெக்டா இருக்கும். இப்போ பாருங்க, காலையில பார்க்கலாம். கிட்டத்தட்ட அதுல ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இப்படி எடுத்து விட்டீங்கன்னா லைட்டா ஒரு விதையும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு வர மாதிரி ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு அதிகப்படியான இதுல இரும்பு சத்துக்கள் இருக்கு. அடுத்ததா இது பாத்தீங்கன்னா பாதாமும் கற்கண்டு, அதாவது அந்த டைமண்ட் கற்கண்டு இல்லாம அந்த கட்டி கற்கண்டு நாட்டு மருந்து கடைகளை கிடைக்கும், வாங்கிக்கங்க. ரெண்டுத்தையும் சம அளவுக்கு எடுத்து கூடவே கொஞ்சமா ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்க பவுடரு. இது எப்பவுமே நான் பால்ல கலந்து குடிப்பேன். இந்த மாதிரி குடிக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமா கண் பார்வை அதிகரிக்கும். அதுக்காக இப்ப இதுல இருந்து நான் ஒரு ஸ்பூன் பயன்படுத்த போறேன். வீட்டுல பாதாம் பருப்பும் கற்கண்டு சேர்த்து அரைச்சு வச்சுக்கங்க. இதே மாதிரி அடுத்துதான் பால் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்ப இந்த பால் ஒரு கொதி வரட்டும். இப்ப பால் பொங்கி வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சாலியா விதைய இது கூட சேர்த்துடலாம். அப்படியே அந்த தண்ணியோட சேர்த்துக்குங்க. இப்ப இதை ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். அந்த சாலியா விதை நல்லா வெந்து வரணும். உங்களுக்கு நல்லா திக்கா மாறி வரும், நல்லாவே தெரியும். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பவுடர் சொன்னோம் இல்லையா, பாதாம் பருப்பும் கற்கண்டும், அந்த பவுடரை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க. கூடவே சுக்கு பொடி, அதாவது 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாகவே சுக்கு பொடி, அதாவது ட்ரை ஜிஞ்சர் பவுடர் இருக்குல்லையே, அதுதான் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதில் அந்த கற்கண்டுடைய இனிப்பு சுவையே இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது மிதமான சூட்டில் இருக்கும்போது டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த பாதாம் பருப்புனுடைய சுவை அது எல்லாமே கலந்து வரும்போது ரொம்ப சுவையா இருக்கும். எப்போ சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை காலை நேர உணவா சாப்பிடும்போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை ரொம்ப தாராளமா சீக்கிரமாவே கரைத்து வெளியேற்றும். ஏன்னா இதுல அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்கு. மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்யும். அது மட்டும் இல்லாம வயிறை நல்லா ஃபுல்ஃபில் பண்ணும். தேவையற்ற உணவுகள் சாப்பிட்றத கட்டுப்பாடு பண்ணும். இதுல அதிகப்படியான புரதச்சத்து இருக்கிறதுனால தசைகளை நல்லாவே பராமரிக்கும். இயற்கையான முறையில் உடல் எடை குறைக்கணும், ஆரோக்கியமான முறையில் உடல் எடை குறைக்கணும்னா தாராளமா இந்த ரெசிபிக்கு நீங்க போகலாம். அடுத்ததா முக்கியமா இதுல அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. விட்டமின் சி, ஏ மற்றும் இ இருக்கு. போலிக் அமிலம் இருக்கு. நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சளி, காய்ச்சல், தொண்டை புண் இவை எல்லாத்தையுமே சரி பண்ணும். சாலியா விதையில இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் குடல் இயக்கங்களை சீராக்கும். குடல்ல இருக்கக்கூடிய புண்களை சரி செய்யும். மலச்சிக்கல் மற்றும் வாயு பிரச்சனையை சரி செய்யும். சாலியா விதையில அதிகப்படியான இரும்புச்சத்து மற்றும் புரதச்சத்து இருக்கிறதுனால தாய்ப்பால் உற்பத்தியை நல்ல முறையில் அதிகரிக்கும். இது தாராளமா சாப்பிடலாம். எல்லாத்தை விட மிக முக்கியமா நிறைய பேர் இன்னைக்கு இரும்பு சத்து குறைபாடால அவஸ்தப்படுறாங்க. கை கால் வலி, உடல் சோர்வு, கால்சியம் சத்து குறைபாடுனால அவஸ்தப்படும் போது உடல் சோர்வு, இது எல்லாமே ஏற்படுது. இதை எல்லாத்தையுமே சரி செய்யும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து ரத்த சிவப்பு அணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யும். ஹீமோகுளோபின் அளவையும் அதிகரிக்க செய்யும். ரத்த சோகை நோய் இருந்தாலும் சரி செய்யும். இனிமே வராமல் தடுக்கிறதுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும். இது பெண்களுக்கு ரொம்பவே ஒரு ஆரோக்கியத்தை அள்ளி தருது அப்படின்னு சொல்லலாம். மாதவிடாய் சுழற்சி, அதாவது பெண்களுக்கு பிசிஓஎஸ் பிரச்சனைனால மாதவிடாய் சுழற்சி சரியான முறையில வராம இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கும் தடையாக இருக்கும். அது இந்த மாதவிடாய் சுழற்சியை சரியான முறையில வர செய்யறதுக்கும் அந்த பிசிஓஎஸ் பிரச்சனையை சரி செய்து அந்த மலடு தன்மை நீங்கிறதுக்காக, அதாவது பெண்கள் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இது அதிகமான அளவுகளையும் எடுத்துக்க கூடாது. இதே மாதிரி, அதாவது 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் இந்த மாதிரி
ஊற வச்சு வாரத்துல 2 முறை மட்டுமே சாப்பிட்டாலே போதும். நான் சொன்ன பலன்கள் எல்லாமே அள்ளித்தரும். அந்த அளவுக்கு அற்புதமான மருத்துவ பலன்களை எல்லாமே இது உள்ளடக்கியது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. Thank you.